என்னைய பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தை மாதிரி தெரியுது, நீங்க பெரிய மனுஷன்றீங்க. ஆமாங்கம்மா. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், சொல்லுங்க. சின்ன பையன் தான் கிருஷ்ணன். சரி. அவர் தாய் மாமன் பெரிய ஆளு கம்சன். கம்சனை கொண்டது யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன். ராவணே பெரிய ஆளு. ஆமா. ராமன் சின்ன பையன் தான். ஆமா. கொன்னுட்டாரு. சூரபதமே மூத்தவர். முருகனாகப்பட்டவன் சின்ன பையன். அதுக்கப்புறம் தோன்றவர் தான். ஆமாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? இவருடைய ஆணவத்தை அழித்தார். மொத்தத்துல சிறிய ஆளு பெரிய ஆளு அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா, அவங்க ஏன் உருவானாங்க, அவங்க எப்படி உருவானாங்க, அதற்கான காரணத்தை அடிப்படையாக வைத்து அது உருவாகும். ஆமாங்க. இல்லையா? அப்ப முருகப்பெருமான் எதுக்காக தோன்றினாரு? முருகப்பெருமான் 4 அசுரர்களை அழிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்டவர். எப்படி? அசுரர்களை அழிக்க தோற்றுவிக்கப்பட்டவர். ஆனா அழிச்சாரா? எங்க இல்ல. சூரபதமனுடைய ஆணவத்தை அழித்து ஒரு பகுதியை சேவலாகவும் மற்றொரு பகுதியை மயிலாகவும் மாற்றிக்கொண்டார். ஆமாங்க. இதான உள்ள விஷயம். ஆமா. இது எங்க சிறப்பு பெற்ற இடம்? திருச்செந்தூர். இப்ப பழனிக்கு என்ன சிறப்பு? பழனிக்கு பஞ்சாமிர்த சிறப்பு. பழனி அப்படின்றதுல என்ன கதை நடந்ததா சிறப்புன்னு கேட்கிறேன். யார் உலகத்தை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே கனி என்பது ஒரு நிபந்தனை. பழனி அப்படின்றது பொதுவா ஒரு ஊரா இருக்கு. ஆமா இல்லையா? பழனியில எந்த கோயிலுக்கு போறோம்னா எந்த கோயிலுக்கு போறோம் எல்லாரும்? பழனி போறோம்ல எல்லாரும். ஆமாங்க. எங்க போறோம்? திரு ஆவினன்குடி. அப்படியா? ஆமாங்க. நல்லா சொல்லுங்க. திரு ஆவினன்குடி என்று சொல்லக்கூடிய பழனிக்குங்க. நீங்க சொல்ற விஷயம் சரிதான். திரு ஆவினன்குடி என்பதும் பழனின்றதும் ஒண்ணுன்றீங்களா? நீங்க வேற வேறன்றீங்களா? ஆமா வேற வேற தானே. எப்படி வேற வேறன்றீங்க? பழனி என்பது பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் போகர் என்று சொல்லக்கூடிய சித்தராலே நவபாசான சிலையாலே உருவாக்கப்பட்டது இல்லையா? திரு ஆவினன்குடின்றதுதான் நம்ம சொன்ன அந்த முருகனாகப்பட்டவர் நின்ற இடம். ஆமா ஆமாங்க. அதுதான் அங்கதான் குழந்தையாக காட்சி தருகிறார். ஏன்னா திரு அப்படின்னா மகாலட்சுமி, அதே மாதிரி அப்படின்னா காமதேனு, வினன்னா சூரியன், கூனா பூமி, டீனா அக்னி. அப்ப அத்தனை பேரும் முருகனை சிவனை அங்க வணங்கி மோட்சம் பெற்றாங்க. அதனாலதான் அந்த இடத்திற்கு திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லி பெருமை. அப்ப 2 ஒண்ணுன்றீங்களான்னு கேட்கிறேன் உங்களை நானு. 2 ஒண்ணு இல்ல, முதல்ல ஒண்ணுன்றீங்க, நான் அப்புறம் வேற வேறன்னு. இப்பவும் ஒண்ணுன்றீங்களா வேற வேறன்றீங்களா? வெவ்வேறுதான். ஆனா இருக்கிறது யாரு? முருகப்பெருமான் தானமா இருக்காரு. ஏங்க நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? நம்ம ஊர்ல கூட தான் ஏதாவது ஒரு கோவில்ல முருகன் இருப்பாரு, சிவன் ஆலயத்துல எல்லா ஆலயத்திலும் முருகன் இருப்பாரு, அம்மனுடைய ஆலயங்கள்ல நிறைய ஆலயங்கள்ல முருகன் இருப்பாரு. அதுக்காக எப்படி 6 படை வீட்டுல இருக்கக்கூடிய முருகனும் இதுவும் ஒண்ணாக முடியுமா? எப்படி ஒண்ணாக முடியும்? நீங்க தானே போய் சொன்னீங்க. இல்ல அங்கேயும் முருகன் தான் இருக்காரு, இங்கேயும் முருகன் தான் இருக்காருன்னு நீங்க தானே போய் சொன்னீங்க. சொன்னது சரி இருக்கட்டும், அதை விடுங்க. இப்ப நம்ம ராமநாதபுரம். ஆமாங்க. இந்த ஊர்ல என்ன சிறப்பு அப்படின்னா ராமேஸ்வரம் நிறைய சிறப்பு இருக்கு. அதுல அதிகமாக ராமாயணம் நடந்ததாக அறியப்படுவது, அதற்கான சான்றிதழ் உள்ள ஊர் எது அப்படின்னா நம்முடைய ராம்நாட்டு பகுதி. சரிங்க இல்லையா? உண்மை. இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்களை, இந்த ராமனுடைய கதை அப்படின்ற ராமாயணம். அப்ப அந்த ராமாயணத்தால உருவான மிகச்சிறந்த ஆன்மீக ஆலயம் எது? ராமேஸ்வரம். அங்க என்ன எதுக்காக ராமன் வழிபட்டாரு? ஏன்னா அவருடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா ராவணன் ஒரு பிராமணருடைய பிள்ளை, அவரை கொண்ட பாவம் தீரணும் அப்படின்றதுக்காக அவரை பூஜை செய்த இடத்தை இன்னைக்கு நம்ம ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராமன் ஈஸ்வரனை கொண்டு வழிபட்ட காரணத்தினால் ராம ஈஸ்வரம் என்பது காலப்போக்கில் ராமேஸ்வரம். ஏன்னா ராமேஸ்வரத்துக்கு முந்தைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தமான பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. சரி இருக்கட்டும். அப்ப அப்படி ஒரு சிறப்பு இருக்கிறதா இப்ப நீங்க சொல்றீங்க. ஆமா. அப்ப அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்துல உள்ள எத்தனையோ தீர்த்தம்லாம் இருக்கு. ஆமாங்க. போய் பார்த்தா 20க்கும் மேற்பட்ட தீர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் நம்ம குளிக்கிறோம். ஆனா முக்கியமா குளிக்கக்கூடிய நீராடக்கூடிய இடம் எது? கடல்ல தானே முக்கியமா குளிக்கிறோம். அந்த கடலுக்கு பேர் என்ன? அக்னி தீர்த்தம் என்று சொல்வார்கள். ஏன் கடலுக்கு அக்னி தீர்த்தம்னு பேரு? உள்ளதான் 20 தீர்த்தத்துக்கு மேல இருக்கு. ஆமா. அப்ப கடலை பொதுவா அக்னி தீர்த்தம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏன்னா சீதையாகப்பட்டவங்களை ராவணனிடமிருந்து மீட்டி வந்தார் ராமர்.
இருந்தாலும் என்ன பண்ணாங்க, அக்னி பறிச்ச வச்சாங்க சீதைக்கு. அப்ப அக்னி பறிச்ச வச்சு அந்த அக்னியிலே சீதை அப்படி நீ தீ குளிச்சு மேல எழுந்திருச்சு வரும்போது அக்னி பகவான் என்ன பண்ணாரா, இப்படிப்பட்ட பரிசுத்தமான சீதையை பரிசுத்து, எப்படி சீதையை நான் பரிசித்து அந்த பாவத்திற்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி, அவ்வளவு தூய்மையானவளா சீதை. அப்ப அப்படிப்பட்ட சீதையை நான் பரிச்சை செஞ்சதுனால அந்த பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு அந்த கடல்ல தான் குடிச்சாரா. அப்ப அக்னியே தன்னுடைய பாவத்தை தீர்த்த இடம். இன்னைக்கு நெருப்புக்குள்ள எதை போட்டாலும் நெருப்பு அதை அழிச்சிரும். அது மாதிரிதான் சுத்தம் செய்யக்கூடிய அந்த அக்கனுடைய பாவத்தையே தீர்த்த கடல். அதனாலதான் அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேரு. அங்க போய் நம்ம நீராடி நம்முடைய முன்னோர்களுக்கு திதியோ தர்ப்பணமோ கொடுக்கும் போது அது முழுமையாக அவர்களை சேர்ந்து நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் வாழும் அப்படின்றது நம்பிக்கை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த வார்த்தைக்கு உறுதுணையாக செயல்பட்டவர் யாருங்க? யாரு? அப்பா ராமர் கேட்டாரு. வேற யாரு? கோவிலும் இல்லை, பரசுராமர் கேட்டிருக்காரு. எதற்காக தன் தாயின் தலையை கொய்தான் சொல்லுங்க பாப்போம். எதுக்காக? ஜமதர்க்கம் இவருடைய மகன். சரிங்க. அந்த அம்மா வந்து அந்த வான வீதியில் போன கந்தர்வனை வந்து அந்த நீருக்குள்ள பார்த்ததாகவும், அதனால அவங்க எப்போதும் செய்யக்கூடிய போவாங்களா, பச்சை மண்ணை எடுப்பாங்க, அதுல உடனே குடம் செய்வாங்க, அதுல தண்ணி மோந்து கொண்டுட்டு வந்து வீட்டுக்காருக்கு பூச்சை செய்ய கொடுப்பாங்க. சரிங்க. அது வழக்கம். அதே மாதிரி அன்னைக்கு செஞ்சாங்க. அப்படி பச்சை மண்ணை எடுத்து யாராவது உடனே குடம் செஞ்சு தண்ணி மோங்க முடியுமா? அது எப்படிங்க முடியும்? ஆனா அந்த அம்மாவினுடைய கற்பித்தன்மையாலே முடிந்தது. அப்படி மோக்கும் போது வான வீதியாக ஒரு கணவனும் மனைவியும் அப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க காட்சிய இந்த அம்மா நீர்ல பார்த்தாங்க. சரி. பார்த்த உடனேயே அப்படி சிரிக்கிறாங்க. அதனால சலனப்பட்டதா அவங்க கணவன் கருதுறார். அப்ப செய்த அந்த குடம் உடைஞ்சு போச்சு. அதனால தன்னுடைய மனைவியை வெட்ட சமதர்க்கனி முனிவரை அனுப்பிவிட்டார் அப்படின்னு புராணம் சொல்லுது. சரிங்க. ஏன்னா தந்தை சொல் கேட்டதுனால அவன் சிறப்பு பெற்றான். சரி. தந்தை சொல் கேளாமல் ஒருவன் சிறப்பு பெற்றான். சரி. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகலாதன் என்று சொல்லுவார்கள். ஏன்னா பிரகலாதனும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரணிகனுடைய மகன். அப்ப உலகெங்கும் இரணிகனுடைய நாமம் தான் ஒலிக்கணும் அப்படின்றது ஒரு நிபந்தனை. அப்ப பாருங்க, உலகமெங்கும் இரணுடைய நாமம் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது யாரு கர்ப்பமாக இருக்கிறது? லீலாவதியாக என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பமாக இருக்கிறார். அப்படி கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது அசுரனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறார். அப்ப அசுரனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி இருக்கும்? அசுரனாக தானே இருக்கும். அப்போ இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை அழிக்கணும் அப்படின்னு எல்லாரும் என்ன பண்றாங்க? திட்டம் தீட்டுறாங்க. அப்படி திட்டம் தீட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வழியாக நான் போறேன். நான் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? போகும் பொழுது ராம நாமத்தை உபதேசம் செய்கிறேன். நீங்க போனீங்க? ஆமாங்க. அதோட நல்லபடியா. ஏன்னா ராம நாமத்தை உச்சரிக்கிறேன். எப்படி உச்சரிக்கிறேன்? ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி அந்த லீலாவதி என்று சொல்லக்கூடிய தொப்புளுக்கு நேர வாய் வைத்து அந்த நாமத்தை உச்சரித்துக்கிட்டு. சரி. அப்படி உச்சரிக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் குழந்தையாக உருவெடுத்து வருகிறான். யாரு? பிரகலாதனாகப்பட்டவன். பள்ளிக்கு அனுப்புறாங்க. பள்ளியிலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி வளர்க்கிறார்கள்? ஓம் நமோ இரண்யாய நமக என்று சொல்லிக் கொடுக்க. இவனோ சொல்கிறான், அது என்னுடைய தந்தை, அதனால் உலகத்தை கட்டி காக்கக்கூடிய இறைவனை தான் வழிபடுவேன், ஓம் நமோ நாராயணாய நமக என்று உச்சரிக்க. யாரு? பிரகலாதனாகப்பட்டவன். இப்படி பிரகலாதனாகப்பட்டவன் இப்படி என்னுடைய பேரை உச்சரிக்காம எவனோ ஒரு நாராயணனுடைய பேரை உச்சரிக்கிறானே அப்படின்னு சொல்லி தந்தையாகப்பட்டவர் அவனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். தீர்த்து கட்டணும் நினைக்கிறேன். ஆமாங்க. அப்படி தீர்த்து கட்டணும் முடிவெடுக்கின்ற பொழுது என்ன ஆகுது? நல்ல வாசகமா இருக்கேன்னு பார்த்தேன். அப்படி என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பு, கொடிய விஷமுள்ள பாம்பை கொண்டு வர்றாங்க. ஆமா, விஷத்தை கொடுத்தாரு, கடலுக்குள்ள கட்டி போட்டு பார்த்தாரு. ஆமா, நெருப்புல இறங்க விட்டார். ஏன்னா ஒண்ணும் பண்ண முடியல. ஆமா, பண்ண முடியல. ஏன்னா தெய்வத்தின் அம்சம் பொருந்திய குழந்தை சீரும் சிறப்போடு அவை வந்துட்டான். சரி. அப்ப பாத்தீங்கன்னா என்னடா மறுபடியும் எல்லா இதுலயும் இருந்து வந்துடுறான், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அவனுக்கு பாத்தீங்கன்னா ஆசிரியர் வந்து என்ன பண்றாரு? உங்க பிள்ளை எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார், என்னதே பண்றது அப்படின்னு வந்து சொல்ல. இவன் இப்படியே விட்டா சும்மா இருக்க மாட்டான். இறைவன் 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 என்று சொல்லுகிறே, இறைவன் எங்க இருக்கான் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறார். யாருக்கிட்ட? மகன்கிட்ட கேள்வியை வைக்கிறார். ஆமாங்க. அப்படி கேள்வியை வைக்கின்ற பொழுது என் இறைவனாகப்பட்டவன் தூணிலும் இருப்பான், துறம்பிலும் இருப்பான். இப்போ உன்னை நான் அழிக்க போகிறேன். அழிக்க போகின்ற பொழுது உன்னை நீ வணங்கக்கூடிய இறைவன் வந்து காப்பாற்றுவானா அப்படின்னு கேட்க. அப்ப அவனை அழிக்க போகின்ற பொழுது என்ன ஆகுது? இறைவனாகப்பட்டவன் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார்? சிங்க முகமும் மனித உடலும்.
காட்சி புரிந்து அந்த இரணியன் என்று சொல்லக்கூடியவனை வதம் செய்கிறார். சாகாவரம் பெற்றவன் நரசிம்மனாக காட்சி கொடுத்தார். நரசிம்ம அவதாரம். ஏன்னா சாகாவரம் பெற்றவர். எப்படி சாகாவரம் பெற்றார்? இரவிலும் சாக வரக்கூடாது, பகலிலும் சாக வரக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் சாகக்கூடாது, வீட்டுக்கு வெளியிலையும் சாகக்கூடாது, மனிதனாலும் வரக்கூடாது, மிருகத்தாலும் வரக்கூடாது, ஆயுதங்களாலும் சாவு வரக்கூடாது, வேற எந்த பொருளாலையும் சாவு வரும் அப்படின்னு வரம் கேட்க. அப்ப நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். எப்போ? அது மட்டும் இல்ல, பூமியிலையும் சாகக்கூடாது, வானத்திலையும் சாக வரக்கூடாது. அப்ப பாருங்க, மாலை பொழுதும் இரவு பொழுதும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் என்னங்க? மாலை 6 மணி அப்படின்னு. அப்ப மாலை 6 மணி அளவில் என்ன பண்றார்? வீட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி வாசப்படியில வச்சு, ஆகாயத்திலும் இல்லாமல் பூமியிலும் இல்லாமல் தன் ஒளிங்கால்ல வச்சு என்ன பண்றாரு? ஆயுதத்தால் அல்லாமல் தன் நகங்களால் தன் அவருடைய உடலை கிழித்து என்ன பண்ணுகிறாரு? அழித்து விடுகிறார். யார? நரசிம்மர் வந்து இரணியன் அழித்து விடுகிறார். அப்போ சிறப்பு பெற்றான் யாரு? தந்தை சொல் கேட்காத காரணத்தினால. அப்ப பிரகலாதனாலதான் நரசிம்மர் உருவானாருன்னு சொல்ல வர்றீங்க. அப்பா அவங்க அப்பாவினுடைய இரணியனுடைய இறப்பிற்கு காரணம் மகேன்றீங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு புரியல. இம்மா நீங்க சொன்னீங்க, தாயின் சிறந்த கோவிடம் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வாசகத்தை கிணங்க. அப்படி நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. என்ற வாசகத்திற்கு தந்தை சொல் கேட்டதனால அப்படி வச்சுக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு விஷயம். அப்ப நரசிம்ம அவதாரம் எடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் பிரகலாதன் நீங்க சொல்றீங்க. ஆமா. அந்த நரசிம்மர் உருவானார்ல. ஆமா. எப்படி உருவானாரு? சிங்கமுகமும் மனித உடலோடு. அப்ப பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ஒரு மத்திய நேரம் மாலை பொழுது. ஆமாங்க. அப்ப அந்த மத்திய பொழுது வேற, மாலை பொழுது வேற. நம்ம இப்ப ஒவ்வொன்றும் மாத்தி வச்சிருக்கோம். மத்தி அப்படின்றது நடு மையம். ஆமா, உண்மை. பொதுவாகவே மத்தி அப்படின்னா நடுவு. அப்ப அதான் இருக்கணும். மாலையா இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, விட்டுருங்க. இப்ப என்ன கேட்க வரேன்னா, இந்த நரசிம்மர் உக்கிரமா அவதாரம் எடுத்தாருல, அவர் கோபம் எப்படி அடங்குச்சு? என்னம்மா அவருடைய கோபம் எப்படி அடங்குச்சுன்னா, நீங்க சொன்ன விஷயம் ஓரளவுக்கு எல்லாருமே தெரியும். இரணியனுடைய அழிப்புக்கு வந்து காரணம் மகன் தான். நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு தெரியும். ஆனா அந்த நரசிம்மனுடைய கோபம் யாரோட அவதாரத்தில் அடங்குச்சுன்னு கேட்கிறேன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லங்க. சிவபெருமான் இருக்காரு இல்லையா? ஆமா. சிவபெருமான் சரபேஸ்வரர் அப்படின்னு ஒரு அவதாரம் இருக்கு. சரி. அந்த இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த சரபேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவனுடைய அவதாரத்தை கண்ட பிறகு அங்கே நரசிம்மருடைய கோபம் அடங்கியது அப்படின்றது புராணம் இல்லையா? இப்ப பொதுவா சிவன் கோவிலுக்கு போவான். ஆமாங்க. சிவன் கோவிலுக்கு போய் என்ன சொல்லுவான்? எல்லாரும் தேவாரம் சொல்லுவாங்க, திருவாசகம் சொல்லுவாங்க. ஆனா பொதுவா எல்லா மக்களுமே சொல்ற வார்த்தை தென்னாடுடைய சிவனையே போற்றி, தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஏன் சொல்றோம்னு உங்களுக்கு தெரியுமா? எங்க தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்னு சொல்றோம்ல. ஆமாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இறைவனுடைய முதன்மை ஆலயம், சிவபெருமானுடைய முதன்மை ஆலயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னாடு. தென்னாடுனா எந்த நாடுங்க? ராமநாடு. ராமநாட்டில் இருக்கக்கூடிய உத்தரகோச மங்கை தான் சிவனுடைய முதல் ஆலயம் என்று சொல்லுவார். சரி. அதனால தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி அப்படின்ற ஒரு வாசகம். என்ன பாடல் பெற்ற தலங்களிலே அதிகமாக உள்ளது எங்க அப்படின்னா பாண்டிய நாட்டிலே. அதனால தென்னாடுடைய சிவனையை போற்றி. அது மட்டும் இல்ல, ஏன்னா இன்னைக்கு தான் வந்து நம்ம இதை ராமநாடு மதுரை அப்படின்னு சொல்றோம். அந்த காலத்துல பூரா வந்து பாண்டிய நாட்டுக்கு உட்பட்டு இருந்ததுனால தென்னாடுடைய சிவனையை போற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கான ஒரு காரணம் இருந்தது. இன்றைக்கு உத்தரகோச மங்கை அப்படின்னா அந்த உத்தரகோச மங்கையினுடைய சிறப்பு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆமா. இதுல முக்கியமா சைவ சமய குறவர்கள் அப்படின்னா 4 பேர். ஆமா. அப்பர், சுந்தரர், மாணிக்க, திருவாசகர்னு சொல்லுவாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க, திருஞான சம்பந்தர். மாணிக்க வாசகருங்க. மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். 4 பேர். இந்த 4 பேர்த்துல உத்தரகோச மங்கைக்கு சம்பந்தப்பட்டவர் யாரு? மாணிக்க வாசகர். சரிங்க. இங்க இருந்தா முதல்ல அவளை கிளம்பி போனார். சரி. அந்த 1000 புலவர்கள்ல ஒருவராக இருந்து மீண்டும் அவருக்கு பிறப்பு கிடைத்ததுனா மதுரையிலே திருவாத ஊரிலே மாணிக்க வாசகர் என்று சொல்லக்கூடிய அடுத்த ஒரு பிறவி. அது மட்டும் இல்ல, முக்கியமான மன்னர் இருக்கார் இல்லையா? யாரு? பாண்டிய மன்னனாகப்பட்டவர். பாண்டிய மன்னன் அவையில இவர் என்ன பண்றாரு? அமைச்சராக பதவி ஏற்கிறார். நீங்க சொல்றது அடுத்த கதை. பாண்டிய நாட்டுல மாணிக்க வாசகர் அமைச்சரா இருந்த கதை. சரிங்க. நான் கேட்கறது உத்தரகோச மங்கையில மாபெரும் இன்றைக்கு சொல்லக்கூடிய ராவணனுடைய புகழ், தமிழ் அரசன் தமிழ் வேந்தன்றோம்ல, அந்த ராவணனுக்கும் உத்தரகோச மங்கைக்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் உண்டு.
என்ன சம்பந்தம்? ராவணனுடைய திருமணம் நடந்தது உத்தரகோச மங்கையில் தான். யாருடைய திருமணம்? ராவணனுடைய திருமணம். சரிங்க. ராவணன் இருக்காருல்ல, ஆமா, புரியுதுல? அப்புறம் திருப்பி யாருடைய? ராவணன் முண்டாட்டி யாரு? மண்டோதரி. ஆமா. அப்ப மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் திருமணம் நடந்த இடம் உத்தரகோச மங்கை. அது மட்டும் இல்ல, மரகத சிலைன்னு சொல்லுவாங்கல்ல. என்னங்க? மரகத சிலை. ஆமா. மரகதம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு நவரத்தினங்களிலே ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த மரகத சிலை நடராஜர் இருக்கக்கூடிய சிறப்பு எங்க இருக்கு? உத்தரகோச மங்கை. அதுவும் உத்தரகோச மங்கை அப்படின்ற ஒரு சிறப்பு. 3000 ஆண்டுகளை கடந்த ஒரு இழந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் உத்தரகோச மங்கை அப்படின்னு நிறைய சிறப்புகள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன? சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது சொல்லுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது எப்படிங்க? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சாப்பிட்டு அங்கனே நிம்மதியா படுத்து தூங்கிடணும். அது கிடையாதுங்க. ஏன்னா ஐப்பசி பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா சோழ நாட்டுல அங்க இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரருக்கு என்ன பண்ணுவாங்க? அன்னாபிஷேகம் செய்வார்களாம். அந்த அன்னாபிஷேகத்தை காணக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லி வைத்தார்கள். அதைத்தான் நம்ம இப்ப சொல்றோம், சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று சொல்லி வைக்கிறோம். நான் உங்களை ஒரு விஷயம் கேட்கிறேன், கேளுங்க. எங்க சொன்னீங்க? சோழ நாட்டுல. ஆமாங்க. எந்த கோயில்ல? தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுங்க. தஞ்சை பெரிய கோவில் யாரு கட்டினது? ராஜராஜ சோழன். இப்ப 1000 ஆண்டுகளை கடந்திருக்கு. ஆமாங்க. கோவில்ல சிவன் ஆலயத்துல அன்னாபிஷேகம் பண்றாங்கல்ல. ஆமா. ஏன் பண்றாங்க? ஏன் பண்றாங்க? சிவனுக்கு 5 தலை. ஆமா. பிரம்மாவுக்கு 5 தலை. 5 தலை முதல்ல. இப்பதான் 4 தலை. 4 தலை. அப்ப தான் பெரிய ஆளுன்ற எண்ணம் பிரம்மாவுக்கு. அப்ப திமிர்ல பிரம்மா இருக்கும் போது சிவன் என்ன பண்ணாரு? ஒரு தலையை பிச்சு எடுத்துறார். பிச்சு எடுத்த தலை ஒட்டிக்கிருச்சு. ஒட்டிக்கிட்டது சிவன் கையை விடல, திருவோணா மாறுச்சு. எங்கெங்கயோ பிச்சு எடுத்து பார்த்தார். இறுதியாக உணவினுடைய தெய்வமான அன்னபூரணியே இறங்கி வந்து பிச்சை போடும் போதுதான் அந்த திருவோடாகப்பட்டது நிரம்பி கீழே விழுந்துச்சு. அந்த நாளைத்தான் அன்னாபிஷேகம் என்று சொல்லி. இதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. திருப்பி மாத்தி பேசிட மாட்டீங்களா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? அன்னாபிஷேகம் என்பது சோழ நாட்டுல பெருவுடையார் கோவில்ல நடக்குதுன்னு சொன்னீங்க. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் தஞ்சை பெரிய கோவில். அன்னாபிஷேகம் என்பது நம்ம புராண காலத்துல இருந்து இருக்கிற இடம் விஷயம். அப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தஞ்சை பெரிய கோவில்ல மட்டும்தான் இது நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா எல்லா ஆலயங்களையும் இருக்குது, எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும். ஆனா பிரசித்தி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கம் வந்து ரொம்ப பெரிய சிவலிங்கம். புரியுதா உங்களுக்கு? அது இது வந்து அதனாலதான் அவருக்கு பெருவுடையார் பிரகதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரு. அங்க இருக்க கோபுரம் உயரம் பெருசு, அங்க இருக்கக்கூடிய பீடம் பெருசு, அங்க இருக்கக்கூடிய நந்தி பெருசு. அதனால அன்னாபிஷேகம் என்பது சோழ நாட்டுல தஞ்சாவூர்ல மட்டும்தான் நடக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லா சிவனுடைய ஆலயத்திலையும் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய அந்த அன்னாபிஷேகத்தை கண்டால், அந்த சோரை கண்டா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதுல ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இருக்குங்க. மாற்று கருத்து இல்லையா? ஒன்னும் கோபங்கம்லாம் இல்லையா? கோபம்லாம் கிடையாது. ரொம்ப பேர் இப்ப கோபம் தான் பண்றாங்க. ஏன்னா நமக்கு கோபம் என்பதே கிடையாது. ஏன்னா ஒரு பெண்ணுகிட்ட பெண்ணுன்றதை காட்டிலும் நான் வந்த உடனே சொல்லிட்டேன், இந்த இடத்துல பெரிய ஆளு, சின்ன பிள்ளை. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவார்ந்து பேசக்கூடிய ஒரு பிள்ளை. ஏன்னா நம்ம பிள்ளை பேசினா கேட்டு ரசிக்கத்தான் செய்வோமே தவிர எதுக்குங்க கோவப்படணும்? என்ன எப்படி பேசுறாரு? பரவாயில்ல, ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பாரு பொழுது. நம்மளை வந்து ஒருத்தர் நீ ஒரு சின்ன பிள்ளை மாதிரிமா, நீ பேசுறத கேட்டு நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே. அது ஒரு பக்குவத்தில் இருக்காருன்னு அர்த்தம். இப்ப நீங்க முனிவர். ஆமாங்க. இல்லையா? முனிவர் தான். நாரதர் அப்படின்றவர் பற்றற்றவர். ஆமாங்க. எந்த பற்றும் கிடையாதுங்க. எந்த ஆசையும் கிடையாது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, 3 ஆசைகளையும் அற்றவன் அடி. உங்களுக்கு எந்த சுயநலமும் இல்லை கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு கலகம் பண்ணணும்ல. ஆமா. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல தங்க முடியாது. மீறி தங்குனா, அப்படி தங்குனா என் சிரமமாகப்பட்டது 1008 துண்டுகளாக வெடித்து விடும் என்பது என் அண்ணன் தக்கான் அளித்த சாபம். நல்லா கேட்டுங்க. இப்பதான் சொன்னாரு அவருக்குன்னு எந்த சுயநலமே கிடையாதான். எந்த சுயநலமே இல்லாத ஆளு ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல சண்டை போடாம அவரால் இருக்க முடியாது. மீறி இருந்தா தலை வெடிச்சு போயிடும். அப்ப அதுக்காக தானே போய்கிட்டு இருக்கீங்க. இது சுயநலமாக இருந்தாலும் பாருங்க, இது சுயநலம் தானே. ஒரு ஆளுக்கே கலகம் கிடைக்கல. இப்படி என் சிரமமாகப்பட்டது 1008 வெடிச்சிருச்சுன்னா 1008 கலகத்துக்கு எங்கம்மா வருது? உலகமே கலகமாக இருக்கும். இல்ல 1008 சுக்கலா வெடிச்சா 1008 கலகம் வரும்னு அர்த்தம். 1008
கழகம் அதை விட்டுருங்க. இப்போ பொதுவா சாமியாரோ சன்னியாசியோ சரி, பொதுவா சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஒரு சாமி கும்பிட்றோம், ஒரு கோவிலுக்கு போய் ஒரு மாலை போட்டு போறோம். ஆமா, மாலை போட்டு போனா என்ன மணிகளிலான மாலை போடுவாங்க? துளசி மணியில மாலை போடுவாங்க. துளசி மணியில மாலை போடணும். ருத்ராட்சையினால மாலை போடுவாங்க. ஆமா, போடலாம். அது எந்தெந்த கணக்கு, எந்தெந்த முகம், யார் யார் போகணும்னு ஒரு நிபந்தனை உண்டு. இப்ப நான் உங்களை என்ன கேட்கிறேன், இந்த துளசி மணி மாலைன்னு போடுறாங்கல்ல, அதுல எத்தனை துளசி மணிகளிலான மாலை போடணும்? 108 மணிகளிலான மாலை போடணும். சரிங்க இல்லையா? எத்தனை நாள் விரதம்னு சொல்லுவாங்க? ஒரு மண்டலம் என்று சொல்லுவாங்க. ஒரு மண்டலம்னா 48 நாட்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க? இப்ப மேச, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த வரிசையில ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 12 ராசி. கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 27. அப்படி 27ங்க. கிரகம், கிரகங்கள் 9. கிரகம்டா சாமி, கிரகமாகப்பட்டது 9. இல்ல, கிரகம் அப்படின்றது முதல்ல 7, அடுத்து வந்து 9 ஆயிருச்சு. 9. அப்ப கிரகம் மொத்தம் 9. அப்ப அந்த இப்ப சொன்னோம் இல்லையா, 12 ராசியோட 9 கிரகத்தை சேர்த்தா 21. அப்ப நட்சத்திரம் மொத்தம் 27. 27, 21, 48. தமிழ் வருடம் மொத்தம் 60. அது யாரு உங்களுக்கு? தமிழ் வருடங்கள் 60 எனக்கு குழந்தையாக பிறக்கப்பட்டவர் பிள்ளைய. அப்ப 60, 48, 108. அதனாலதான் பொதுவா 48 நாள் மண்டல விரதம் வருது. 108 மணிகளிலான மாலையை போட்டு இறைவனை போய் வழிபட்டோம் அப்படின்னா நன்மை நடக்கும், நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் உண்டு. இப்பவும் கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம். சாமிக்கு எத்தனையோ விதமான பொருட்கள்லாம் இருக்கும்போது நம்ம படைக்கக்கூடிய பொருள் என்ன? சாமிக்கு எப்படி என்ன கொண்டு போய் சாமியை வணங்குறோம்? எந்த சாமியை கும்பிட்டாலும். ஏன்னா ஒரு ஆலயத்துக்கு போகும் பொழுது என்ன பண்ணுவோம்? பழங்களை கொண்டு போவோம், வாழைப்பழம், தேங்காய் கொண்டு போவோம். அதுலயும் பார்த்தீங்கன்னா ஆலயத்தின் முன்பாக பொங்கல் வைத்து வச்சு வழிபடுவோம், கிடா வெட்டி வழிபடுவோம், இப்படி எல்லாம் வழிபடுவோம். கிடாவெல்லாம் வெட்டுறீங்களா உங்க ஊர்ல? உங்களோகம் இப்ப அப்படி ஆயிடுச்சா? இல்லங்க, பூலோகத்துல சொல்றேன். இப்படி பார்த்தா மகாபாரதத்திலே பலி கொடுத்து தானே பாரத யுத்தம் ஆரம்பிச்சாங்கன்னு மகாபாரதம் சொல்லுது. அது இருக்கட்டும். இப்ப கிடா வெட்டுறாங்கன்னு சொல்றீங்க இல்ல? இப்ப ஒரு உயிரை கொல்லாம பலி கொடுக்கணும்னா என்ன செய்யற எல்லாரும்? பொதுவா ஒரு உயிரை கொல்லாம எப்படிமா பலி கொடுக்க முடியும்? அதான் விஷயம். அப்ப பார்த்தீங்களா, எங்க மக்கள் அப்படி கவனமா இருப்பாங்க நம்ம சொல்ற ஒரு வார்த்தையிலையும். அப்ப ஒரு உயிரை கொல்லாம பலி கொடுக்கணும்னா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி அதுக்காகத்தான் எலுமிச்சம்பழம். கனிகளிலே உயர்ந்த கனி முக்கணின்னு வாங்க. அதுலயும் ராஜகனி அப்படின்னா எலுமிச்சங்கனி. அந்த எலுமிச்சங்கனி அறுத்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு உயிர் பலிக்கு ஒப்பானது. அடுத்து இன்னொன்று பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் என்பதும் ஒரு உயிர் பலிக்கு ஒப்பானது தான். அதனாலதான் ஒரு உயிரை கொல்லாம இப்படியெல்லாம் பணிகளை வச்சு அப்படின்னு இப்போ வந்து ஒரு விஷயங்கள்லாம் நம்ம பெரியவங்க கொண்டு வந்தாங்க. அதுவும் பொதுவா கோவிலுக்கு ஆலயத்துக்கு போகும்போது நீங்க சொன்ன மாதிரி ஏன் தேங்காயும் பழமும் கொண்டு போகணும்? எங்க இப்ப சூடம்பத்தியெல்லாம் நம்ம மனுஷன் கண்டுபிடிச்சது. ஆமா இல்லையா? தீபம் அப்படின்றத முறையானது. அதுவே எந்தெந்த எண்ணெயில என்னென்ன முறையில விளக்கு ஏத்துனா எந்த நேரத்தில் ஏத்துனா நன்மை நடக்கும் அப்படியெல்லாம் உண்டு உண்டு இல்லையா? உண்மைங்க. இப்ப ஒரு பைரவர் கோயிலுக்கு போறாங்க. சரி, எந்த நேரத்தில் என்ன விளக்கு ஏத்தணும்னு விதிமுறை உண்டு. மிளகு விளக்கு ஏத்தணும். ஆமா, பைரவருக்கு அப்படின்னா மிளகு விளக்கு ஏத்தணும். அதுவும் ராகு காலத்தில் ஏத்தணும். அதே போல சனி பகவானுக்கு என்ன பண்ணுவோம்? எள்ளு விளக்கு ஏத்துவோம். அதே மாதிரி துர்க்கைக்கு அப்படின்னும் போது எலுமிச்சை விளக்கு. அதே மாதிரி ராகு காலத்தில். அப்ப இந்த பொதுவாக அந்த உக்கிரமான தெய்வங்களுக்கு பூரா இந்த பிரத்யாங்கரா தேவி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரத்யாங்கரா தேவி என்று சொல்லக்கூடியவங்க எப்படி உருவானாங்க? நீங்க ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல நரசிம்மர். அந்த நரசிம்மருடைய கோபத்தை கட்டுப்படுத்த வந்தவர் சரபமூர்த்தி என்ற சிவன். அந்த சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தவங்க தான் பிரத்யாங்கரா தேவி. இதெல்லாம் வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியாது. இந்த அதையும் அண்ணன் சொல்றாங்க. பொதுவாகவே நம்ம பேசுகிற, நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், நம்ம பேசுகிற விதத்தில் நம்ம பேசுகிற விஷயங்கள்ல அவங்களே நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மக்கள் அப்படின்றவங்க நாடகத்தை பார்க்குறவங்க நம்ம வேணாப்பா நடிக்கிறான், அவங்க எவ்வளோ நாடகங்கள் எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் பார்த்துருப்பாங்க. அப்படின்னும் போது அப்போ நம்ம சொல்லும்போது அங்கே இதை எந்த மேடையில் நிற்கிறவங்க சொல்லி கூட நான் கேட்டதில்லை. சரபமூர்த்தியினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவங்க தான் பிரத்யாங்கரா தேவின்னு மேடையில் நிற்கிறவங்க சொல்லி கூட நான் அதிகமாக கேட்டதில் அண்ணன் சொல்லியிருக்கார். அப்போ அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அப்போ இப்படிப்பட்ட அந்த உக்கிரமான தெய்வங்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் விளக்கேற்றணும் அப்படின்னா அந்த ராகு காலங்கள், சிகப்பு நிற பூக்கள் அப்படின்னு சாமிக்கு ஒவ்வொன்றுக்கும் காரணம். ஆனால் பொதுவாக தேங்காயும் பழமும் சாமிக்கே வைக்கணும்.
ஏன்னா தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு காரணம் இல்லாம வைப்பாங்களாமா? ஆமா. ஏன்னா தேங்காயுடைய தன்மை என்ன? இப்ப தேங்காய் அப்படின்றது இப்ப சிவன் இருக்காரு இல்லையா, ஒரு பழைய முக்கியமான சிவனுடைய கதையில படத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். தச்சன் யாகம் நடத்துவார். அந்த யாகத்துக்கு சிவனை வந்து கூப்பிட மாட்டார் மருமகனை. ஆனா தாட்சாயினி அம்மா போய்தான் ஆவேன்னு போவாங்க. போன இடத்துல அந்த அம்மாவுக்கு மரியாதை கிடையாது. கோபத்துல யாகம் அழியட்டும்னு சாபத்தை கொடுத்துட்டு வந்ததாகவும் கதை உண்டு. பிறகு வந்து வீரபத்திரரை உருவாக்கி சிவனை அழிச்சதாகவும் கதை உண்டு. மொத்தத்துல புருஷன் முன்னாடிக்கு சண்டை. சரி, யாருக்கு? சிவனுக்கும் சண்டையில சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சிட்டாருன்னு கதை சொல்லுது. இல்ல தாட்சாயினி வந்து அவமானம் தாங்க முடியாம யாக குண்டத்திலேயே அந்த பிறவி வேணான்னு எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அந்த அம்மாவினுடைய உடலை தூக்கி சிவபெருமான் நர்த்தனம் ஆடும் போது பெருமாள் வந்து தன்னுடைய சக்குராயுதத்தை ஏவி துண்டு துண்டா வெட்டினாங்க. அது பூரா பூமியிலே விழுந்து சக்தி பீடமாச்சு அப்படின்னு கதை உண்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, சிவனுக்கு தச்சே மரியாதை கொடுக்கல. அதனால யாகம் அழிஞ்சு போச்சு. ஆமா. அப்ப சிவனை கும்பிடாம எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரிங்க. பிள்ளையாருக்கு பிறகு சிவனை கும்பிடணும். அதனாலதான் தேங்காய் கொண்டு வரோம். ஏன் கேக்குறீங்களா? இப்ப தேங்காயை பாருங்க. தேங்காய்க்கு மேல ஓடு இருக்கு. சிவன் கையில திருவோடு இருக்கு. தேங்காய்க்கு குடுமி இருக்கு. சிவனுக்கு குடுமி இருக்கு. தேங்காயை உடைச்சா உள்ள நீர் வரும். சிவன் இருப்பது அவருடைய தலையிலையும் நீர் இருக்கு. அதே மாதிரி தேங்காயை உடைக்கும் போது உள்ள வெள்ளையா இருக்கு. சிவன் இருப்பது வெள்ளி பனிமலை என்ற கைலாயம். அதே மாதிரி தேங்காய்க்கு 3 கண்ணு, சிவனுக்கு 3 கண்ணு. இப்ப பாருங்க, சிவனுக்கும் தேங்காய்க்கும் அவ்வளவு ஒற்றுமை உண்டு. அப்ப சிவனுடைய அவிழ்பாகம் எது அப்படின்னா அது தேங்காய். அதனாலதான் எந்த கோயிலுக்கு போனாலும் நமக்கே தெரியாம நம்மளையும் அறியாம சிவனை கும்பிடணும் அப்படின்றதுனால தேங்காயை வச்சான். வாழைப்பழம் வைக்கிறோம் இல்லையா? ஆமா. ஏன்? இப்ப ஒரு பலாப்பழத்தை சாப்பிடுங்க. ஆமா. ஒரு கொட்டையை போட்டீங்கன்னா மரமாக முளைக்கும். ஒரு புளியம்பழத்தை பயன்படுத்தி கொட்டையை போட்டோம்னா மரமாக முளைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப வாழைப்பழத்தை ஊண்டி வச்சோம்னா வாழை மரம் வரும். அது எப்படிங்க முளைக்கும்? ஏன்னா பிறவி இல்லாத கனி எது அப்படின்னா வாழைக்கனி. இந்த பிறவியில் நம்ம மனுஷனா பிறந்துட்டான். நமக்குன்னு சில தேவைகள் இருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டுறோம், நல்லதுக்கு எல்லாம் கேட்கிறோம். ஆனா முக்கியமா மனிதனுடைய குறிக்கோள் என்ன? இனிமேல் இந்த பிறவி வேணாம். இதைத்தான் பெரிய பெரிய சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நம்ம கேட்க முடியாது. சாதாரண ஆளுங்க நம்ம என்ன கேட்போம்? நம்ம நல்லா இருக்கணும், ஏன்னா இன்னைக்கு வீடு வாங்கிட்டோம், நாளை கார் வாங்கணும், இப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் கோயிலுக்கு போறோம். ஆனா யார் என்ன பண்றது கிடையாது. இந்த ஒரு பிறவி வேண்டாம் என்று மனிதர்களாக. அதனாலதான் வாழைப்பழத்தை கொண்டு போய் சாமிக்கு வச்சு கும்பிடுறப்ப நம்முடைய முன்னோர்கள் ஒண்ணுக்கு ஒரு காரணம் சொல்லி வச்சாங்க. ஏன்னா அதே போல பாத்தீங்கன்னா சிவபெருமான வச்சு அழகா பேசுனீங்க. சிவபெருமானையும் தேங்காயை வச்சு அற்புதமா பேசுனீங்க. இப்ப பாத்தீங்கன்னா முடிஞ்சது மாசி மாகம் சிறப்பு பெற்ற ஒரு மாகம் என்று சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசி மகத்திற்கும் சிவனுக்கும் ஒரு பெருமை உண்டு. என்ன பெருமை அப்படின்னு பாத்தீங்கன்னா வல்லாள மகாராஜாவாகப்பட்டவர் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தர். எங்க? திருவண்ணாமலையில். அப்படி திருவண்ணாமலையை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 மனைவிகள். யாருக்கு? வல்லாள மகாராஜா அவர்களுக்கு வல்லமதேவி, சல்லமாதேவி என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள் மனைவிகள் உண்டு. அப்படி இருவருக்கும் என்ன கிடையாது? குழந்தைகள் கிடையாத காரணத்தினால ஆலயம் தோறும் சென்று வேண்டுகிறார்கள். இறைவா, நாங்க இறைபக்தி செய்து அதிக தொண்டு செய்து வர்றோம், ஆனா எங்களுக்கு என்ன கிடையாது? குழந்தை என்பது கிடையாது. அதனால எங்களுக்கு குழந்தை வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆலயம். வல்லாள மகாராஜா யாருன்னு சொன்னீங்க? எனக்கு வல்லாள மகாராஜா யாருன்னு சொன்னீங்க? வல்லாள மகாராஜா யாருன்னு சொன்னீங்க? திருவண்ணாமலையை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவர். இல்ல முதல்ல செல்வேந்தர்னு சொன்னாங்க. சரி சொல்லுங்க. சரிங்களா? தன் மனை தேடி வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருட்களை வாரி வழங்கி கொடுக்கக்கூடியது வல்லமை படைத்தவர். சரி. அப்ப பாருங்க, ஒரு நாள் பாத்தீங்கன்னா சிவபெருமான யாசகராக உருவாகி என்ன பண்றாரு? வீட்டிற்கு வர்றாரு. யாரு வீட்டிற்கு? அந்த வல்லாள மகாராஜா வீட்டிற்கு. சரி. அப்ப வீட்டிற்கு வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்னங்கய்யா வேணும் கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு. அப்ப இவர் கேட்கிறார், எனக்கு படுப்பதற்கு பஞ்சமேத்தையும் பத்தினி பெண்ணும் வேணும் அப்படின்னு கேட்க. யாரு? இந்த யாசகராகப்பட்டவர் கேட்க. அப்படி கேட்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? அந்த திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய தாசி வீடுகள் அனைத்திற்கும் செல்கிறார். அப்ப சென்று வரும்போது பாத்தீங்கன்னா சிவனுடைய லீலையின்
பிரகாரமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பூதகணமாகப்பட்டது யாசகராக உருவாகி அங்கே இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க, மன்னா நாங்கள் தேடி பார்த்துட்டோம், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ வாக்கு கொடுத்துட்டோமே, இந்த வாக்கை நிறைவேற்றியாக வேண்டும் அப்படின்ற ஒரு கவலையில இருக்கிறார். யாரு? வல்லாள மகாராஜாவாகப்பட்டவர். அப்ப கவலையில இருக்கின்ற பொழுது இளையவளாகப்பட்டவள் சல்லமாதேவி சொல்கிறார், எங்க நான் அவருக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் அவளுக்கு என்ன பண்றேன், பணிவிட செய்கிறேன் அப்படின்னு சொல்ல. சரின்ட்டு பாத்தீங்கன்னா இவர் ஒத்துக்கிட்டார். யாரு? வல்லாள மகாராஜா வாக்கு கொடுத்துட்டாருல, மீறக்கூடாதுல ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பால்ல செம்புல பால் நிரப்பி கொண்டு என்ன பண்றாங்க, அந்த மெத்தைக்கு எடுத்துட்டு போக, மெத்தைக்கு எடுத்துட்டு போகும் பொழுது பாத்தீங்கன்னா அழகான குழந்தை தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த குழந்தை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாசகராக வந்திருக்கக்கூடியவர். யாசகராக வந்திருக்கக்கூடியவர் தான் அந்த குழந்தை. அப்போ அந்த குழந்தையை பார்த்த உடனே சந்தோஷம், ஏன்னா குழந்தை இல்லை, அதனால அந்த குழந்தையை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தில் இவ கத்த. அப்போ அந்த குழந்தையாகப்பட்டது மறைந்து விடுகிறது, அசரீரி வாக்கு ஒலிக்குது. வல்லாள மகாராஜா, தாங்கள் குழந்தை இல்லை என்று எண்ணி கவலை கொள்ள வேண்டாம், தாங்கள் இறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து ஈம காரியங்கள் நானே செய்கிறேன் என்பது அசரீரி வாக்கு. அப்படி அசரீரி வாக்கு ஒலிச்சரிச்சு காலப்போக்கில் என்னவாகுது, வயது மூப்பின் காரணமாக இறந்து விடுகிறார். இறந்து விட்ட செய்தி கேட்டு என்ன பண்ணுகிறார்கள், வல்லமாதேவி சல்லமாதேவி இருவரும் உடன்கட்டை ஏறுகிறார்கள். அப்போ உலக மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க. இறைவனே வந்து என்ன செய்கிறார், ஈமு காரியம் செய்வதாக சொன்னாரே, ஆனால் வரவில்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவனாக உருவெடுத்து வந்து ஈமு காரியம் செய்கிறார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மாசி மாகத்தன்று அந்த திருவண்ணாமலையார் பார்த்தீங்கன்னா அலங்காரத்தோடு வருவார். அவர் இறந்த செய்தி கேட்டு அவருக்கு காரியம் செய்துவிட்டு கருப்பு உடை அணிந்து செல்வார் அப்படின்ற ஒரு இது உண்டு. பார்த்தீங்கன்னா வல்லாள மகாராஜா கட்டிய கோபுரம் இன்னும் உண்டு. எங்க? திருவண்ணாமலையில் வல்லாள மகாராஜா நினைவாக ஒரு மண்டபமும் உண்டு, சரி, கோபுரமும் உண்டு. சரி. அப்போ மாசி மாகத்தில் சிறப்பு அடைய வைத்தார் யாரு? சிவபெருமான். யாருக்கு ஈம காரியம் செய்ததுனால? வல்லாள மகாராஜாவுக்கும் வல்லமாதேவி சல்லமாதேவி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுக்கும். சரி, ஏன்னா மாசி அப்படின்றது மாசிக்கு சிறப்பு உண்டு. அதே மாதிரி ஏன்னா ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இப்போ பங்குனி அப்படின்னா பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு தான் ஐயப்பன் பிறந்ததாக கதை சொல்றாங்க. ராமனுக்கு சீதைக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. சரி. முருகனுக்கு கூட திருமணம் நடந்ததா கதை உண்டு. அதுல நிறைய சிறப்பு நடந்தப்ப ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு இல்லையா? இப்ப ஆரம்பத்தில் சொன்னீங்க ஐப்பசி மாதத்துக்கு சிறப்பு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திருவண்ணாமலையிலே அன்னைக்கு வல்லாள மகாராஜாவுக்கு சிறப்பு கொடுத்தாரு சிவபெருமான். சரிங்க. சிவன் கோயிலுக்கு போறான். சிவன் கோவிலுக்கு போனோம்னா யார்கிட்ட அனுமதி கேட்டு உள்ள போறான்? நந்தீஸ்வரர்கிட்ட அனுமதி கேட்டு உள்ள போறோம். நந்தியை வணங்காம உள்ள போக முடியாது, போக கூடாது. அவர்கிட்ட கேட்டுட்டு உள்ள போகக்கூடிய ஒரு முறை உண்டு. ஆனா சிவனுக்கு உள்ள எத்தனையோ உருவங்கள் இருந்தாலும் ஞான குருவாக சிவன் உபதேசம் செய்யும் உருவம் எது? சிவனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய, சிவனுக்கு உபதேசம் யாருங்க செய்ய முடியும்? அவரே வந்து செஞ்சாரு முருகனா. சரி. எங்க சுவாமி மலையிலே. ஏன்னா அப்பாவுக்காக தன்னுடைய மகனுக்காக விட்டு கொடுத்து சிவன் தானே முருகன் சிவன். அப்ப அவரு தான் போய் இவருக்கு உபதேசம் பண்ணார். சிவனுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாது, இருந்தாலும் அங்கேயும் முருகனுக்கு பெருமை அளித்தார். அது ஒரு புராணம். சிவன் உபதேசம் செய்வது என்ன வடிவத்தில்னு கேட்கிறேன். லிங்க வடிவத்தில் இல்லைங்க, சிவன் காட்சி தர்றது லிங்க வடிவம். 3 உருவம். அருவம், உருவம், அருவுருவம். அருவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாம இன்னைக்கும் நம்ம எங்கும் இறைவன் இருக்கிறான். ஜோதி வடிவமாக சொன்னால் வள்ளலார் சுவாமிகள் இல்லையா? அருவுருவம் அப்படின்னா ஒரு சிவலிங்கத்தில் நம்ம அருவுருவத்தை காண்றோம். சரி. உருவம் அப்படின்னா எங்கேயாவது அதிசயமாக சிவனுடைய உருவத்தை பார்க்கிறோம். இதுதான் நான் கேட்கறது. நீங்க சொன்னீங்க லிங்கம், அது இல்ல. சரிங்க. உபதேசம் செய்யும் சிவனுடைய வடிவம் எது? சிவன் கோவிலுக்கு போறான். ஆமா. உபதேசம் பண்ற மாதிரி சிவன் இருக்க வடிவம் எது? என்ன வடிவம்? இல்ல என்ன வடிவம்? சிவன் ஆலயத்துக்கு போயிருக்கீங்களா? போனது உண்டு. இப்ப பெருமாள் கோவில் எதுவும் தெரியுமா? இல்லங்க. ஒருவேளை சிவன் ஆலயம் செல்வது உண்டு. இல்ல அவர் நாராயணன் இருக்கிறார். சிவன் உபதேசம் செய்யும் வடிவம் என்னன்னு கேட்டேன். சிவன் போதிக்கிறார் இல்லையா? போதிக்கக்கூடிய வடிவம் எது? சரி விடுங்க, சொல்லுங்க. இப்ப நவகிரகம் இருக்கு. ஆமா. நவகிரகத்துல அதுக்கு வந்து பொதுவா இப்ப தேவர்களுக்கு குருநாதர் யாரு? தேவர்களுக்கெல்லாம் குருநாதர் தேவேந்திரன்.
தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன். சரிங்க. தேவர்களுக்கு குருநாதர் யாரு? பிரகஸ்பதி. ஆமா, வியாழ பகவான். அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியா. இவங்க 2 பேருமே இன்னைக்கு வாரத்துல கிழமைகள்ல வந்துடுறாங்க. சரிங்க. வியாழக்கிழமை பிரகஸ்பதிக்கு உகந்த நாள். ஆமா. வெள்ளிக்கிழமை என்பது அசுர குருவான சுக்கிரருக்கு உகந்த நாள். சரி, உள்ளதானே? அப்ப இவங்கெல்லாம் குரு. திரும்பவும் கேட்கிறேன், சிவன் கோவில்ல சிவன் குருவாக உபதேசம் செய்யும் வடிவம் எது? அது என்ன வடிவமா? என்னங்க நல்லா படிச்சாலு ஆசிரியரா பேராசிரியரா? பேராசிரியர். பேராசிரியர் இல்ல, என்ன வடிவம் சொல்லுங்க நீங்களே. சாதாரண விஷயம் தானே அது. ஏன் என்ன ஏதுன்னு கேட்டா தானே கேள்வி. ஒரு விஷயத்தையே வந்து இப்படித்தான் ஏதாவது நான் கேட்குறேன், யதார்த்தமாக தான் நான் கேட்குறேன், சாதாரண கேள்விகள் தானே அப்படின்னு கேட்குறத யாரையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் நினச்சி கேட்கறது இல்லை. அது இல்லை. ஆமாம், போன வருஷம் தான் திருப்பி நடிக்க வந்தே பாதி பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. இனி அடுத்து இந்த வருஷம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல என் நிலமை. ஆமாம், அதனால் கேட்டு ஒரு கேள்வியை வந்து ஒருத்தர் சொல்லவே கூடாது அப்படின்னா அது வேற விஷயம். ஆமாம், இது பொதுவாக நம்ம பேசுகிற விஷயம். அப்போ உபதேசம் செய்யக்கூடிய சிவனுடைய வடிவத்தை சிவனுடைய ஆலயத்திலே நாம் தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றோம். ஆமா, சுத்திய தெற்கு நோக்கி இருப்பார் இல்லையா தட்சிணாமூர்த்தி. அங்க பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து யாருக்கு உபதேசம் பண்றாரு? உங்க அன்னைங்களுக்கு தான். ஜனகர், ஜனந்தனர், ஜனாதனர், ஜனகுமாரர். அவங்களே உலகத்துல எல்லாமே படிச்சவங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு படிச்சுக்கிட்டோம், இன்னமும் ஞானமும் பத்தல, ஞானம் பற்றல, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது சிவபெருமானே தட்சிணாமூர்த்தியாக வந்து உபதேசம் செய்தார் அப்படின்றது ஒரு முறை உண்டு. சரிங்க, இல்லையா? உண்மை இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப கொஞ்சம் யோசிச்சுட்டா வந்துடும் இல்லையா? இல்ல நீங்க சொல்லுவீங்களா, அப்புறம் எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி பிள்ளைய பேச விட்டு பாக்கணும். அப்படியெல்லாம் இல்ல. சரி, ஏன்னா தெரியலாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிவிப்பதே முறை இல்ல. இது நான் என்ன சொல்றேன்னா, இது அந்த அளவுக்கு பெரிய விஷயமே இல்லை என்றேன் நான். ஒரு சாதாரண விஷயம் தானே. இப்ப முழு முதற் கடவுள் அப்படின்னா யாரு? விநாயக பெருமான். விநாயக பெருமான் சொல்றோம். இப்ப என்றும் 16ன்னு யார சொன்னாங்க? என்றும் 16 அப்படி யார சொல்லுவா? மார்க்கண்டேயன் தம்பி. அடுத்து நாரதர் போறப்பறாப்ல. எனக்கு சொன்ன டப்புன்னு சொன்னதுனால அப்ப இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப என்றும் 16ன்னா மார்க்கண்டேயன் வச்சுக்கிறோம். இப்ப முழு முதற் கடவுள்னா விநாயக பெருமான். விநாயக பெருமான எல்லா வடிவத்திலையும் பார்க்கிறோம். அவருடைய முகம் எப்படி இருக்கு? யானை உருவத்தில் இருக்கார். அவர் துதிக்கையில என்ன வச்சிருப்பாரு? மாங்கனி என்று சொல்லக்கூடிய ஒரு கனி வச்சிருப்பாரு. அது வந்து சில இடங்கள்ல தான் பார்க்க முடியும். சரி, மாம்பழம் அதிசயமா இருக்கிறது. பொதுவாக துதிக்கையில என்ன வச்சிருக்காரு? அந்த அண்ணன் சொல்லி சொல்லி கொடுக்குறாரு. இந்த கேட்டோட பதில் சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க, துதிக்கையில என்ன வச்சிருப்பாரு? கும்பம். அந்த கும்பம் மாதிரி இருக்கும், கொடை மாதிரி வச்சிருப்பாரு இல்லையா? ஏன் வச்சிருக்காருன்னு தெரியுமா? ஏன்னா வல்லவைன்னு ஒரு அரக்கி இருந்தாங்க. சரிங்க. இந்த வல்லவை அப்படின்ற அரக்கியினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி மூச்சை அழுத்தி அப்படி முக்குனாங்கன்னா அசுரகுல பெண்ணு. சரி, அப்படி ஒரு முக்கு முக்கிட்டாங்கன்னா 300 அசுரைங்க பிறப்பாங்களாம். அது அந்த பெண்ணினுடைய தன்மை. தேவர்கள்லாம் சண்டைக்கு போறாங்க, இந்த பெண்ணு தான் மூச்சை அழுத்தி அப்படி முக்கும் போது 300 அரக்கைங்க பிறக்கிறாங்களே, என்ன பண்றதுன்னு போது ஒன்றும் பண்ண முடியல. வந்தாரு பிள்ளையாரு, என்ன பண்ணாரு? இந்த அம்மாவோட போராடி பார்த்தார். இறுதியாக அப்படி துதிக்கைய அந்த அம்மா வயிற்றுக்குள்ள விட்டு உள்ள இருந்து அந்த கலசத்தை பிடிங்கி எடுத்துட்டார். ஏன்னா அந்த கலசம் இருக்கிறதுனால தான் அந்த அம்மா அப்படி அழுத்தி முக்கும் போது 300 அசுரர்களை பெற்றாங்களாம். அந்த கலசத்தை எடுத்து கையில் துதிக்கையில் வைத்து கொண்டு அந்த வல்லவையை அடக்கி அந்த அம்மாவுக்கு ஒரு மோட்சம் கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் அவருக்கு வல்லவையை அடக்கி காட்சி தந்ததாலே வல்லப கணபதி அப்படின்னு சொல்லி பெயர் உண்டு. சரிங்க இல்லையா? அப்போ ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லுங்க. ஏன்னா அழகா பேசுறீங்க, அறிவா பேசுறீங்க, இருந்தாலும் ஆரணியை வந்திருக்கேன் காட்டுக்குள்ள காவல். ஆனா உன்னை பார்க்கும்பொழுது எனக்கே பாவமா இருக்கு. என்னைய பார்த்தாவா? ஆமா. என்ன பண்ண சொல்றீங்க? நேரங்காலம் இருக்கு. அதனால உங்கள் பருவத்திற்கும் குருவத்திற்கும் ஏற்றார் போல் உங்களுக்கு ஒரு பதில் நான் பார்த்து வந்திருக்கேமா? கணவன் என்று சொல்லுவார்கள். இதான் வேலையா? என்னங்க இதான் உங்களுக்கு வேலையா? என்னுடைய வேலை கலகம் செய்வது. சரி சரி, பாவ சின்ன பிள்ளை காட்டுக்குள்ள இருக்கே. ஏன்னா பெத்தப்பை செய்யாத வேலையை சித்தப்பனா உனக்கு நான் பார்த்து வந்திருக்கேமா? அப்பா நீங்க சித்தப்பாவா? ஏமா என்ன பார்த்தா சித்தப்பாவை தெரியலையா? இல்லையே, திருமணம் பண்ணி வைக்கிறது இப்போ உங்களுக்கு வேலையா இருக்கப்பா? வேலை இருந்தது. சரி, ஏன்னா சத்யவானுக்கும் சாவித்திரிக்கும் திருமணம் நடத்தி வச்சது நான் தான். இப்ப சத்யவான் பொண்டாட்டி யாரு? சாவித்திரி. சிவன் பொண்டாட்டி பொண்டாட்டி பார்வதி. பார்வதி அம்மா. பிரம்மா பொண்டாட்டி கலைவாணி. ராமன் பொண்டாட்டி சீதை. லட்சுமணன் பொண்டாட்டி. இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க?
ஏன்னா இருக்கு இல்லையா, லட்சுமணனுடைய மனைவி ஊர்மிளை, அதே மாதிரி பரதனுடைய மனைவி மாண்டவி. என்னங்க, பரதன் பொண்டாட்டி ராமே லட்சுமணே, பரதே சத்ருகனே, சத்ருகனை பொண்டாட்டி சுருத கீர்த்தி பேர் இருக்குல்ல. இப்ப சூரபதுமன் இருக்காருல்ல, முக்கியமா இப்ப கந்தபுராணம் தான் நடக்குது. சூரபதுமனுடைய பொண்டாட்டி யாரு? எங்க ஒவ்வொரு பொண்டாட்டியா பாத்துக்கிட்டு வர்றதே. அப்ப நீங்க பொம்பளை பொண்டாட்டி தானே பாத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு புருஷன் பாத்துட்டு வந்திருக்கேம்மா, உன்னை ஒருத்தருக்கு மனைவி ஆக்கணும்னு சொல்றீங்கல்ல, அப்ப இவங்க எல்லாம் பொண்டாட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதான் உங்களுக்கு வேலையா? ஒரு பெரிய மனுஷன் எத்தனை பேத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேத்துக்கு? பல பெண்களுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா இன்று இன்னைக்கு உங்களுக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும்ன்ற காரணத்துக்காக வந்திருக்கேன். என்றும் 16ன்னு மார்க்கண்டையனுக்குன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, மார்க்கண்டையனுக்கு என்றும் 16ன்னு ஏன் ஆச்சு? தம்பி டீ குடிக்கிற வரையும் பேசுங்க. ஏன்னா மார்க்கண்டையனுக்கு என்று 16. ஏன்னா அழகானவன், அறிவானவன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஆயுளாகப்பட்டது குறைவு. அது அவங்க அப்பா கேட்ட வரோம். 16 வயசு வரைக்கும் வாழ்ற நல்ல பிள்ளை வேணுமா, 100 வயது வரைக்கும் வாழக்கூடிய தீய குணங்கள் உள்ள குழந்தை வேணுமா அப்படின்னு சிவன் கேட்கும் போது மிருகண்ட ரிஷி யாரு, மார்க்கண்டையர் அப்பா என்ன சொன்னாரு? எனக்கு 16 வயசு வரைக்கும் இருந்தா போதும், நல்ல பிள்ளை போதும்ட்டார். ஆமா, அதனாலதான் மார்க்கண்டையன் பிறந்தார். நல்ல பிள்ளை கேட்டதுனால அவருக்கு ஆயுள் எப்போ 16 ஆண்டு காலம். அப்ப 16 ஆண்டு காலம் முடிஞ்சில்ல, அவருக்கு எங்க போய் என்றும் 16 என்று ஆயுள் காலம் கிடைச்சிச்சு. சோழ நாட்டிலே திருக்கடையூர் அப்படின்ற ஊர்ல தான் என்றும் 16 என்று ஆயுள் காலம் கிடைத்தது. சரிங்க இல்லையா? அப்ப ஒண்ணுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அப்ப அங்க அவருக்கு சிரஞ்சீவி பட்டம் கிடைச்சு. ஆமா, யாருக்கு? மார்க்கண்டேயனுக்கு. ஆமா, அதே போல பாத்தீங்கன்னா அவனுக்கு சிறப்பு அடைஞ்சது யாருனால? சிவபெருமானால. இன்று சிவபெருமானின் மகனால உங்களுக்கு சிறப்படைய வைக்க நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேமா? சிவபெருமான் மகனுக்காக நாங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அத ஏன்னா காவலுக்கு வந்திருக்கீங்க, நான் சிறப்பு புரிய வைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக வந்திருக்கேமா? இப்ப சிவபெருமான் உள்ள வரக்கூடாதுன்னு சிவனைய தடுத்து நிப்பாட்டின சிவன் பிள்ளை யாரு? சிவனை உள்ள போக கூடாது நீங்க நில்லுங்கன்னு சொன்ன விநாயகன் தான் பிள்ளையார் இல்லையா? அப்ப ஆம்பளை உள்ள போக கூடாது. இப்ப ஆண்கள் போகாத கோயில் உண்டு, சரி, பெண்கள் போகாத கோயில் உண்டு, சரிங்க. இப்ப ஆண்கள் கலந்துக்காத பூஜைன்னா என்ன சொல்லுவான்? கலத்துக்காக ஆம்பளைய நம்ம ஊர்ல கலந்துக்காத பூஜை என்னது? சரி, விளக்கு பெண்கள் அப்படி கூட சொல்லலாம். பூஜை ஒரு வழிபாடுன்னு வச்சுக்கோங்க, சரிங்க. ஆம்பளைய கலந்துக்காத வழிபாடுன்னா நம்ம செவ்வாய்க்கிழமை சாமின்னு ஒரு முறை உண்டு. அதில் நம்ம கொடக்கட்டையெல்லாம் கண்ணில் பார்த்தா கண் அவிஞ்சு ஓம்பிடுவாங்க. ஆமாம், அப்படி ஒரு முறை உண்டு இல்லையா? ஆனால் பெண்கள் செல்லக்கூடாத ஆலயம் அப்படின்னா எதை சொல்கிறான்? ஐயப்பன் கோயில சொல்லுவோம். பெண்கள் போக மாட்டாங்களா? மாட்டாங்க. நல்லா சிறு குழந்தைகள் போவாங்க, சின்ன பிள்ளைய போவாங்க, முதியவர்களும் செல்வாங்க, சாணவங்க போவாங்க. ஆனால் பொம்பளைகளே போகாத கோயில் இருக்கா? அது எப்படிங்க இருக்கும்? இருக்கு. ஆமாம், நிறைய புராண நடைமுறையாக சொன்னோம்ல. ஆண்கள் போகாத கலந்துக்காத இதுன்னு உண்டு. அப்போ பெண்கள் கலந்துக்காது அப்படின்னா சிறு குழந்தையாக இருக்கும்போது சபரிமலைக்கு போகிறோம், வயசானாலும் போகலாம்னு முறை இருக்குது. ஆனால் எப்பவுமே பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அது ஏன்னு காரணம் இருக்குது. பொதுவாக சொல்கிறாங்க என்ன கோயில் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அதுக்கு புராணத்தினுடைய அடிப்படையில் காரணம் இருக்கும்போது அதை பற்றி நம்ம பேசலாம்ல. அப்போ புராணத்தை கலந்து தானே ஒரு கோவில் வருது, ஒரு ஸ்தலம். அப்போ அதை சொல்லும்போது அதுக்கு காரணம் இது இருக்குது அப்படின்னும் போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு புராணமோ இதிகாசமோ அங்கே என்ன பதிவிடப்படும். அது உண்மை அப்படின்றதுக்கு அது ஒரு சான்றிதழ் இல்லையா? அப்போ பெண்களே போகாத கோயில் இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களுக்கு பருவத்திற்கு உருவத்திற்கு கேட்கிறார்கள். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க? பார்த்தாச்சு. யாரு? சிவனுக்கு மகே. சிவனுக்கு மகனே எந்த பிள்ளை? முருகனம்மா. முருகனா? கந்தன், கதம்பன், கதிர். சாதாரணமாக சொல்லிவிட்டீங்க. ஏமா? ஏ இல்ல அவரை போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, ஏன்னா அவருக்காக நீங்க பிறந்தவர். சரி, சரிங்களா? பிறந்திருக்கீங்க, அதனால அவரிடத்துல சேர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக நான் வந்திருக்கேமா? இல்லங்க, நான் சாதாரண மானிட பிறவி. சரி, எனக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அந்த மானிட பிறவி என்று சொல்லக்கூடியது மாற்றி அமைக்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, அமைச்சு எனக்கு பெருமை கொடுக்கணும். ஆமா, முருகனுக்கு பெருமையான இடங்கள், பெருமையான ஆலயங்கள், பெருமையான வழிபாடுகள் எத்தனையோ உண்டு. இதுல மிக மிக சிறப்பாக முருகனுடைய வழிபாடு அப்படின்னா எதை சொல்றான்?
பங்குனி உத்தரத்தை சொல்றோம், வைகாசி விசாகத்தை சொல்லுவோம். வேற வேற சஷ்டி என்று சொல்லுவார்கள். சஷ்டி இங்க பாருங்க, எல்லாம் புராணம் பேசுறதுக்கு உள்ள இருந்து அம்பிட்டு. அப்ப சஷ்டியை சொல்றோம். சஷ்டியில என்ன சிறப்பு? சூரனை வதம் செய்தது, சூரனை சம்ஹாரம் செய்தது சஷ்டியினுடைய சிறப்பு. அதாவது ஆரம்பத்தில் பேசணும், நான் விட்டுட்டோம். எந்த இடத்துல அதுக்கு சிறப்புன்னு சொன்னா திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர்ல சிறப்பு. திருச்செந்தூர்ல என்னங்க சிறப்பு? திருச்செந்தூர்ல என்ன நடந்ததா சிறப்பு? அசுரர்களை வென்றதுனால, போர் தொடுத்து வென்றதுனால அங்க அவனுக்கு சிறப்பு. நான் என்ன கேட்கிறேன்னா, திருச்செந்தூர் கோவில் ஏன் உருவாச்சுன்னு கேட்கிறேன். அங்க போறோம்ல, நம்ம எல்லாம் திருச்செந்தூர் போறோம். ஆமா, அங்க போய் நீங்க கேட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்ன கேட்டு வந்தோமோ கேட்டு வந்து சில நாட்கள் நிச்சயமா நடக்கும். அந்த எல்லா முருகன்களுக்கும் எல்லா இடத்துலையும் சக்திகள் இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் அப்படின்றவர் அப்படி ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாருன்னா திருச்செந்தூர் முருகன். அந்த திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயத்தை, அதாவது ஏன் அந்த கோவில் உருவாச்சுன்னு கேட்கிறேன். சூரசம்ஹாரம் அங்க நடக்குது அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு சிறப்பு. சரி, அதை ஏத்துக்கலாம். சரிங்க. அந்த கோவில் ஏன் வந்து உருவாச்சுன்னு கேட்கிறேன். ஏன் உருவாச்சுன்னு கேட்குறீங்க? சொல்றேன். இருந்தாலும் காலத்தின் நலன் கருதி உங்களுக்கு ஒரு பதி பார்த்து வந்திருக்கிற காரணத்தினால கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகை என்று சொல்லக்கூடியவன் அண்ணனும் கேட்கிறாரு. இங்க இருந்தாலும் நம்ம காணொளி அண்ணன், நம்ம மாசான அண்ணன் கேட்கிறாரு. ஏன்னா ஒரு பாட்டு பாடுறது ஒரு விதத்துல இருந்தாலும், ஏன்னா திருச்செந்தூர் கோவில் அப்படின்றது உலகம் அறிந்த ஒரு ஆலயம். அங்க சூரசம்ஹாரம் நடக்குது அப்படின்றது ஒரு சிறப்பாகவே இருந்தாலுமே, முருகன் அந்த இடத்துல முருகன் கோவில் இருக்கா அப்படின்னா இருக்கு. சரி, முருகனுடைய ஆலயம் சிறப்பானது. சரி, வேற என்ன நமக்கு தெரியாத விஷயம் அங்க என்னன்னு கேட்கிறேன் நான். சரி, உங்களுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ராவணனை கொண்ட தோஷம் போகணும்னு சொல்லி ராமர் சிவபூஜை பண்ண இடம் ராமேஸ்வரம். அப்ப அதே மாதிரி திருச்செந்தூருக்கு எது கதை இருக்கா? நானே சின்ன பிள்ளை, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பெரிய ஆளு, பெரிய மனுஷன், இதுக்கு மேல ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்க முடியுமா? அது முடியாது. எடுத்து கொடுக்கலாம்ல? கொடுக்கலாம். அப்ப இங்க உருவானதுக்கு ஒரு காரணம் சொல்றோம்ல. அப்ப திருச்செந்தூர் அப்படின்றது அந்த ஆலயம் எதனால? முருகனுக்கு வேற என்ன அங்க சிறப்பு இருக்கு? வேற எந்த சாமிக்கு சிறப்பு இருக்கா? அது முருகன் கோயிலா? முருகன் கோயில் தானம்மா. முருகன் கோயில் தான். சரி, பதில நான் சொல்லிட்டா அப்புறம் அந்த கேள்வி கேட்கன்ற அர்த்தமே இல்லையா? அதனால உங்கள்ட்ட அப்படி மூடி பேசுறேன். சரிங்க. ஏன்னா திருச்செந்தூரும் முருகன் கோவில், அதை வந்து மறுக்க நம்ம ஆள் கிடையாது. ஆனா அந்த கோவிலில் எப்படி ராமேஸ்வரத்தில் ராவணன் அழைத்த பாவம் தீருவதற்காக ராமர் பூஜை பண்ணார், அது மாதிரி திருச்செந்தூர்ல என்ன பெருமைன்னு நான் கேட்கிறேன். அது முருகன் கோவிலா? சரி, இன்னொன்று இப்படி கூட கேட்டுறேனே, இல்லை முருகன் வழிபட்ட கோயிலா? பதிலையும் சொல்லிட்டேன் கிட்டத்தட்ட. முருகன் வழிபட்ட கோயில். முருகன் கோவில்னா நம்ம முருகனை வழிபடுவோம். முருகன் வழிபட்டாலும் முருகனை நம்ம வழிபடுவோம். அவர் முருகனை அவர் மட்டும் இருந்தாலும் நம்ம போய் வழிபடுவோம், அது வேற விஷயம். ஆனா திருச்செந்தூர் முருகன் வந்து இருக்காரு, அவர் வழிபடுறாரா இல்ல நம்ம வழிபடுறதுக்காக மட்டும் இருக்காரா? ஏன்னா நம்ம வழிபடுறதுக்காக தான் அங்க அவரே இருக்காரு. இதைத்தான் யாராவது காணொலியில் கேட்டுருவாங்கன்னு நானே சொல்லிட்டேன். முருகன் எங்க இருந்தாலும் அவர் யாரை கும்பிட்டாலும் நம்ம அவரை வழிபடுவோம். அவர் நம்ம சாமி, எல்லாத்துக்கும் தமிழ் கடவுள் அவரு இல்லையா? அது விஷயம் கிடையாது. அவர் அங்க என்ன பண்றாரு நீங்களே சொல்லுங்க பாப்பா, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நீங்க சின்ன பிள்ளைங்க எதுக்கு சொன்னீங்க என்னைய பார்த்து? எங்க சொல்லுங்க பாப்பா. அப்ப நீங்க அப்படி சொல்லலாமா? உங்ககிட்ட நான் எவ்வளவு நல்ல பிள்ளையா, மரியாதையா, உங்ககிட்ட தான் ரொம்ப மரியாதையாக நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப மரியாதையாக பேசுகிறீங்க. ஒரு படித்த ஒரு ஆள், உங்களுக்கு வந்து இது வேலை கிடையாது, ஆனால் எங்களுக்கு இதுதான் வேலை அப்படின் போது ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது ஒரு ஆசையில் ஒரு பிரியத்தில் வந்திருக்கீங்க. ஒரு விஷயத்தை வந்து அழிக்கிறது ரொம்ப சுலபம், உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் உங்ககிட்ட ஒரு பதனமாக ஒரு தன்மையோடு நான் பேசுறதுக்கு காரணம் இருந்தேன். யாரோ உங்களுக்கு அங்கேருந்து ஒரு கொடியை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கியா? காளி கொடிய, காளி கொடிய. அதனால அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்பா, இல்லையா? இன்னொரு பெருமையும் உண்டு திருச்செந்தூருக்கு. எல்லா கோவில்களையுமே இப்போ நம்ம ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, நம்ம அங்காள பரமேஸ்வரியினுடைய ஆலயம் சேதுபதி மன்னர் கட்டியிருக்காரு. அதே மாதிரி ராமேஸ்வரத்தினுடைய ஆலயத்தை எத்தனையோ சேதுபதி மன்னர்கள், எத்தனையோ பெரிய பெரிய செல்வேந்தர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் திருச்செந்தூர்ல அதிசயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? என்ன அதிசயம்? பெரிய மன்னர்களோ பெரிய கோடீஸ்வரர்களோ இணைந்து கட்டின கோவில் கிடையாது திருச்செந்தூர்.
இன்னைக்கு போனீங்கன்னா திருச்செந்தூர்ல மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூர் போனவங்களுக்கு தெரியும். அந்த மூவர் சமாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி சுவாமி, மௌனசாமி, ஆறுமுகம் சுவாமி அப்படின்னு 3 சித்தர்கள் அங்கே இருப்பாங்க. அதான் மூவர் சமாதின்னு சொல்லுவாங்க. அதே ஆலயத்துக்குள்ள, அதே திருச்செந்தூருக்குள்ள பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி விசாரிச்சா தெரியும், வள்ளிநாயகம் சுவாமி அப்படின்னு அவர் ஒரு சித்தர். அவருக்கு அங்கே சமாதி உண்டு, சிவ சமாதி உண்டு. அதே மாதிரி தேசிகமூர்த்தி சுவாமி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, காசி சுவாமி, மௌன சுவாமி, ஆறுமுகம் சுவாமி, வள்ளிநாயகம் சுவாமி, தேசிகமூர்த்தி சுவாமி, இந்த 5 சித்தர்கள் சுவாமி தெய்வத்தை வணங்கக்கூடிய, எந்த செல்வமும் இறைவனுடைய அருள் செல்வத்தை மட்டும் வைத்திருக்கக்கூடியவங்க. அவங்க பல பேரிடத்துல அவங்க வாங்கி கட்டப்பட்ட ஆலயம் தான் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயம். அதனால் அங்கே மட்டும் போனீங்கன்னா அந்த சித்தர்களுக்கு தான் அங்கே அதிகமான சிறப்பு அப்படின்றது. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய நிறையா பேர் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அது வேறு. ஆனால் குறிப்பாக இந்த 5 பேரால் எழுப்பப்பட்டது தான் திருச்செந்தூர் முருகனுடைய ஆலயம். இது கோவில் கட்டினது காரணம். சரிங்க. நான் கேட்டது கோவில் கட்டினது யாருன்னு கேட்கல. அந்த முருகன் நம்ம வழிபடுறதுக்காக இருக்காரா இல்லை வழிபட்டு இருக்காரா, அதான் கேள்வி. சரி, காரணம் சொல்லுங்க, வந்த காரணம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பதி பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அதனால எப்பேற்பட்ட பதி கண்டா இதோட சொல்லி முடிச்சிட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சிடலாம், அடுத்த அப்படியே பாரு. ஏன்னா இப்போ முருகப்பெருமான் நம்ம வழிபடுறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயமா இருந்தாலும், முருகனை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர், சரிங்க, செந்தில் ஆண்டவர், அவர் கையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மலரோடு தான் காட்சி தருவார். கையில் மலர் இருக்கும், நமக்கு தெரியாது, நம்ம வேலை தான் பார்ப்போம். ஆனால் கையில் மலரோடு தான் காட்சி தருவார். அவருக்கு பேர் பூஜாமூர்த்தி அப்படின்னு சொல்லி பேர். என்ன பேருக்கு? பூஜாமூர்த்தி. சரிங்க. பூ அப்படின்னா தீய குணங்களாம், ஜா அப்படின்னா தீய குணங்களை அழிப்பது. அப்போ கெட்ட எண்ணங்கள் தோன்றக்கூடிய மனிதர்களுடைய மனதில் இருக்கிறத அழிச்சு நல்ல எண்ணத்தை தரக்கூடிய மூர்த்தி. அதனால தான் அவருக்கு பேர் பூஜாமூர்த்தி அப்படின்னு சொல்லி பெயர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த முருகன் அந்த சூரர்களை சூரபதுமனை அதாவது சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினாலும் மற்ற சூரர்கள்லாம் வதம் பண்ணார் இல்லையா, அந்த பாவம் போகணும், அந்த தோஷம் போகணும். அது மட்டும் இல்ல, தேவர்களை காப்பாத்திட்டார்ல, அவர் பிறவி எடுத்ததனுடைய அந்த பலன், அந்த கடமை முடிஞ்சிச்சு இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணாரா, சிவ பூஜை பண்ணார். அப்படி சிவ பூஜை பண்ணதுனால இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல, ஈசானம், தர்ப்புருடம், வாமதம், சத்யோஜாதம், அதை நீ சொல்லுவாங்களே 5 முகம் சொல்றீங்களா? அதைங்க சொல்லுங்க. சொல்லும் போது சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப அந்த 5 முகங்கள், சிவனுக்குரிய முகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 5 முகங்களுக்கும் 5 சிவலிங்கம் வைத்ததாகவும், இல்ல மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற பஞ்சபூதங்களுக்காக இந்த லிங்கம் வைத்ததாகவும், இன்னைக்கும் திருச்செந்தூர்ல 5 லிங்கங்கள் முருகனால் வழிபடப்பட்ட லிங்கம். அந்த 5 லிங்கங்களை பூஜை பண்றதுதான் முருகன் அங்கே இருக்கக்கூடிய காட்சி. அது எதுக்காக? ஒன்று, அசுரர்களை அழித்த பாவம் போகணும் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. சரிங்க. தேவர்களை காப்பாற்றின சந்தோஷம். சரிங்க. அவரை எதுக்கு சிவபெருமான் தோற்றுவித்தாரோ அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவரை பூஜை பண்ணணும் இல்லையா. அதனால சிவனை பூஜிப்பதற்காக முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயமே திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய ஆலயம். இன்னைக்கு போனோம்னா செந்தில் ஆண்டவரை முருகனை கும்பிட்டுட்டு 5 பஞ்ச லிங்கங்கள் இருக்கும். அது சில நேரங்களில் தான் அனுமதி கொடுப்பாங்க, பல நேரங்களில் அதுக்கு அனுமதி இப்போ கிடைக்கிறது கிடையாது. நான் கூட சமீபத்தில் போனேன், ஆனால் பார்க்க முடியல. அப்போ அப்படிப்பட்ட அந்த லிங்கங்களை வழிபடக்கூடியது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது. அதனால தான் சிவனை வழிபட்ட முருகன் அங்கே இருக்கார். சரிங்க, இல்லையா? போயிருக்கீங்களா? இது வரைக்கும் திருச்செந்தூருக்கே நீங்கள் போனது இல்லையா? வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கீங்களா? ஒரு வேளை இதில் போகிறதுக்கு காலதாமதம் வேணும், கால நேரம் ஒன்று நம்ம நினைக்கிறோம், அவர் நினைக்கணும்ல, அது ரொம்ப முக்கியம்ல. ஆமாம், அதனால் நீங்கள் போனீங்கன்னா முழுமையாக தெரியும். ஏன்னா நீங்கள் போனேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இன்னும் சில விஷயம் கேட்டிருப்பேன். நீங்கள் போகலைன்னு என்பது அதை பற்றி பேசுறது வேணான்னு நினைக்கிறேன். அதனால் என்ன விஷயத்துக்காக வந்தீங்க அதை சொல்லுங்க. இதோ குறிகிறேனம்மா, கந்தன், கதவன், கார்த்திகேயன், செந்தில் குமரனை உனக்கு பிரசனமா பார்த்து வந்திருக்க காரணத்தினால சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, தள்ளாதே சும்மா, சொல்லும் என் வார்த்தை கேளம்மா, அல்லும் பகலும் இந்த அவத்தை
செல்லாது போ. முடிவை என்னமா சொல்கிறாய்? எனக்கு பிடிக்கல. ஏமா பிடிக்கல? ஏங்க அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? என்னம்மா எனக்கு என்ன தகுதி இருக்கு? அந்த தகுதியை உருவாக்கி அமைப்பதற்காக தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன தகுதி? ஏன்னா அதனால எப்படி என்று பார்த்தால் எப்படி என்ன சொல்றீங்க சொல்லுங்க. முருகன் தாம கணவன் கட்டிக்க யாராலும் இதை மாற்றி அமைக்க முடியாது. விருப்பம் இல்லைங்க. ஏங்க விருப்பம் இல்ல? விருப்பம் இல்லாத பெண்ணை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வச்சு என்ன பண்ண போறீங்க? எங்க உதடு மட்டும் சொன்னா போதுமா? உள்ளம் சொல்லணும் இல்ல? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வெறும் வாய் மட்டும் தாங்க சொல்லுது, மனசு சொல்லல. முருகன் எப்ப வருவாரு எப்ப வருவான் மனசு ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ற காரணத்தினால. அது எப்படிங்க? கடல் ஆழம் கண்டவர் கூட பெண்ணின் மனதாலும் காண முடியாது. ஒரு பொம்பளை மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சது இல்ல. அப்புறம் ஏன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஏன்னா அனைத்தும் அறிந்தவன் அடியேன். சரிங்களா? உங்களுக்கும் பெண்களுக்கும் ஆகாதுல்ல. அப்புறம் எப்படி நீங்க போய் பொம்பளை மனசை கண்டுபிடிக்க முடியும்? இந்த மாதிரி உங்களை மாதிரி போலி சாமியார் கொள்ள பேர் திருறாங்க ஊருக்குள்ள. முதல்ல உங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. சரிங்க, முடிவை என்ன சொல்றீங்க? முடிவைத்தான் சொல்லிட்டேனே, விருப்பம் இல்லை. இன்னைக்கு போறீங்களா? இன்னும் 2 கேள்வி கேட்கவா? என்ன சொல்றீங்க? என்னம்மா நீங்க பதில் சொல்றீங்க? விருப்பம் இல்லைங்க. அவர் என்னுடைய குலக்கடவுள். அந்த விருப்பத்தை மாற்றி காட்டுகிறேன். காவலுக்கு வந்திருக்கேன். ஆமா. அப்படி காவலுக்கு வந்திருக்க கூடியனா அவரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? முருகன்னா அவரை சாமி கும்பிடல, அவருக்கு தினையை காத்து கொடுக்குறேன். இன்னைக்கு முருகனுக்கு நேர்த்தி கடை வச்சு போறோம். என்ன நேர்த்தி கடை வைக்கிறோம்? என்ன நேர்த்தி கடை வைக்கிறோம்? முருகனுக்கு என்னென்ன நேர்த்தி கடை வைக்கிறோம்? சரிங்கம்மா, முடிவை என்ன சொல்றீங்க? நீங்க தான் கேட்டீங்க. அதிகாலை சூரியன் அஸ்தமனமாதற்குள் உனக்கும் கந்தபெருமானுக்கும் மனமுடிக்காவடியில் அடிய நாரதமல்ல, அணிந்திருப்பது பிரம்மபிடிச்சமல்ல, சக்தியம்மா. சென்று வருகிறேன். நல்ல மனுஷன் ஐயா. முருகா, நாரதர் என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன சொல்றாரு? முருகனை பிடிக்கதா பிடிக்கல உங்களுக்கு? இல்ல, மாப்பிள்ளையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை பிடிக்கலன்னு சொல்றா யாராவது உலகத்துல சொல்லுவாங்க? அதைத்தானே சொல்றேன். ஆமா. அப்புறம் அவரோட சண்டை போட்டீங்க? சும்மா சண்டை, அதுக்கு பேரு. அப்படி சொன்னா தானே சீக்கிரமா வந்து ஒரு திருமணம். அவரை தள்ளி விடுவார் டக்குன்னு. ஆமா. யாரை தள்ளி விடு? முருகனையா? முருகனை. அடுத்து யார்? அவர் பேர் என்ன? அவர்தான் செல்வ கணபதி. செல்வ கணபதி இல்ல, செல்வ கணபதியோட தம்பி முருகப்பெருமான். ஆமா, வாங்க.